டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகள் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது அறுவடை பணி என்பது நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில் பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் நெல் குவியல் குவியலாக இருக்குது. இதை காலத்தோட கொள்முதல் செய்யணும்னா 2 நெல் கொள்முதல் நிலையங்களை அந்த இடத்துல அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நடமாடும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் அமைக்கணும். கடந்த காலங்களில் இருந்தது. இது அமைச்சா பெரிய விவசாயிகள் உடனடியாக அவர்கள் அறுவடை செய்து அங்கேயே நெல்லை விற்பனை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவார்கள். தற்போது என்ன நிலைமைன்னா, பல நாட்கள் காத்து கிடக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு, மாநில அரசு ஒரு குவிண்டாலுக்கு 3000 தந்தால் தான் விவசாயத்தை சிறப்பாக பண்ண முடியும். இன்றைக்கி என்ன நிலைமைனா, தஞ்சை மாவட்ட நிர்வாகம் அறுவடை இயந்திரத்துக்கு 1800 ரூபா நிர்ணயித்திருக்காங்க. ஆனால் நிலைமை என்னன்னா, இங்கே எல்லாம் தனியார் அறுவடை இயந்திரத்தை வச்சு தான் நாங்கள் அறுவடை பண்ணுறோம். 1 மணி நேரத்துக்கு 2500 ரூபா பணம் செலுத்த வேண்டியுள்ளது. இதை தடுப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா, விவசாயிகள் அதிகப்படியான நிலப்பரப்பில் நெல் சாகுபடி செஞ்சு இப்போ அறுவடை செஞ்சு டிபிஎஸ்சில் அந்தந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் குவியல் குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. விவசாயிக்கு என்ன பிரச்சனைனா, நெல்லை கொண்டாந்து போட்டு மறுநாளே நெல் போட முடியல, கொள்முதல் செய்ய முடியல, அவங்க டிபிஎஸ்சினால் முடியலை. ஏன்னா நெல் அதிகமாக வருது. அதுவும் இல்லாமல் ஒரு வாரம் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா, இதுக்கு இன்னொரு இந்த ஒவ்வொரு டிபிஎஸ்சிலையுமே இன்னொரு இதை நியமித்து அதாவது இந்த நெல் தூத்து இயந்திரம் அமைச்சு அதை துரிதமாக உடனே 1 நாள் 2 நாளுக்குள்ளே நெல்லை கொள்முதல் செய்து விவசாயம் வீட்டுக்கு அனுப்பணும். அதில் இன்னும் என்ன பிரச்சனைனா, விவசாயிகள் இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் போடுறோம், இன்றைக்கி சாக்கு தர்றாங்க, நெல் உடனே போட்டுடலாங்கிற மாதிரி உத்தரவாதமே கிடையாது. இன்றைக்கி தர்றாங்கிறாங்க, ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. இது 1 வாரம் போயிட்டுருக்கு. அதனால் விவசாயிகள் அலக்களிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமை தூக்கும் தொழிலாளி அந்த டிபிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் தொழிலாளிகள் அதிகமாக வர்றாங்க. அது நாள் கடக்க பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் குறைவான தொழிலாளிகள் வர்றாங்க. இது இந்த ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்துக்கு இவ்வளோ ஏக்கர் நெல் சாகுபடி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க டிபிஎஸ்சி திறப்பாங்க. அதை அடிப்படையில் சுமை தூக்கும் தொழிலாளிகள் நியமித்து நெல் கொள்முதல் முடிகிற வரைக்கும் அவங்க அந்த பணிகளில் ஈடுபடணும். இந்த நெல் கொள்முதல் நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா சில இடத்துல டிபிஎஸ்சி நெல் கொள்முதல் நிலையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு தங்கு தடை இல்லாமல் நெல்லை போட்டு அதை பணமாக்கலாம்.